Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் 2024 to 2025 பேட்ச்கான புது வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ. இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோங்க. ஏனா உங்க லைஃப்ல நம்ம சேனல் எவ்வளவு முக்கியமா இருக்க போகுதுன்னு இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா புரிய வைக்கிறேன். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே வாங்க. அப்பவே உங்களுக்கு புரியும். கண்டிப்பா நான் ப்ராமிஸ் பண்றேன். நம்ம இந்த பேட்சை வந்து பெர்ஃபெக்ட்டா ஸ்டார்ட் பண்றோம். போன வருஷம் என்னெல்லாம் தவறு பண்ணாங்க, முந்தின வருஷம்லாம் என்ன தவறு பண்ணாங்க, ப்ரீவியஸாக இருக்கிற ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் வந்து என்ன தவறு பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி நான் இங்கே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். அது நான் வந்து என்ன தவறுகள்லாம் மேற்கொண்டு வரக்கூடிய வீடியோக்கள்லாம் சொல்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஏன்னா இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே உங்கள் கூட இருப்பேன். ஸோ 2024 பேட்ச் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 மாதம் லீவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஆல்ரெடி ஒரு 15 நாள் கழிஞ்ச வீடியோ போடுறேன். ஏப்ரல் இன்னும் ஹாஃப் மந்த்து தான் இருக்குது. அண்டு மே மாதம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸில் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் முடிக்கணும். இதுதான் டார்கெட். நீங்கள் 3 சாப்டர் முடிச்சிட்டிங்கனாலே ஃபுல் பேர்டன் கம்மியாயிரும். ஏன்னா ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் எழுதுறதுக்கு இருக்கும், படிக்கிறதுக்கு இருக்கும். அவங்க சைக்கிள் டெஸ்ட் வைப்பாங்க, டெஸ்ட்டு வைப்பாங்க, மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க, டியூஷன் கிளாஸ் போகணும். 1008 பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த 3 சாப்டர் முடிச்சு வச்சுருங்க. சார் நான் ரொம்ப வீக் சார் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 சாப்டர் முடிச்சு வைங்க. சார் நான் ரொம்ப வீக் சார் அப்படின்னா அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே வந்து போட்டு வைங்க. இம்பார்ட்டன்ட் எப்போ சார் போடுவீங்க? போடுறேன் இனி வரக்கூடிய நாட்களில். சரிங்களா? 5 மார்க்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பேசிக்ஸ் வந்து 11th வந்து கற்றுக்கணுங்க. இன்டெகிரேஷன், டிஃபரன்ஷியல், டிக்னாமெட்ரி 3rd சாப்டர், 10th சாப்டர், 11th சாப்டர் இது வந்து கற்றுக்கணும். இல்லைன்னு நான் சொல்லலை. அட்லீஸ்ட் அந்த ஃபார்முலாவாவது ஒழுக்கமாக படிச்சு வைங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அந்த ஃபார்முலா படிச்சிங்கன்னா தான் இனி வரக்கூடிய செகண்ட் வால்யூம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்ஸில். அதனால தான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 சாப்டர் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ண முடியாதவங்க 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுங்கள். 2-3 ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். பட் ஈஸி தான், ட்ரை பண்ண முடியும். சரிங்களா? சார் மேக்ஸ் எங்கே சார் போகிறேன், நீங்கள் நடத்துவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு நிறைய சேனல் இருக்குது. நானே சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த சேனல்ஸ் பாருங்கள். ராம் மேக்ஸ், அலெக்ஸ் மேக்ஸ் அதெல்லாம் பாருங்கள். பர்ஃபெக்டான சேனல். நானே சொல்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே எல்லாம் ஒரு சமமாக அடுக்கடுக்காக போடுறாங்க. பட் பேசிக் தெரியாமல் உள்ளே போய் பார்க்காதீங்க. பேசிக்கை கற்றுக்கிட்டு போய் பாருங்கள். ஓகே. அடுத்து ஃபிசிக்ஸ் யூனிட் 1, 2, 3 3 யூனிட் முடிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் 2 யூனிட். ஃபஸ்ட் யூனிட் மட்டும் பெருசாக இருக்கும். 2வது யூனிட் ஈஸி. ஒன்று கூட விடாதீங்க. டாபிக் வைஸ் எல்லாமே முடிங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா புக் பேக்னாலே எல்லாமே முடிக்கணும். 40 கொஸ்டின் இருக்கும், முடிக்கணும். நான் என்ன சொல்கிறேன், போன வருஷம் விட்டுட்டு போனனால தான் ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமாக தோணுச்சு. ஸோ இந்த 3 லெசன் முடிக்கும். கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் ஈஸி தான். அட்லீஸ்ட் புக் பேக் இப்போதைக்கு முடிச்சு வைங்க. 6th லெசன் முடிங்க. 11th லெசனில் ஆல்கஹால் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். மே மாதம் முடியிருக்குள்ள. பயாலஜியில் பாட்னியில் ஃபஸ்ட் யூனிட் மட்டும் நல்ல எல்லா டாப்பிக்கும் படிச்சு வைங்க, புக் பேக்கோடு சேர்த்து. ஜுவாலஜிலேயும் ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் மட்டும் படிச்சு வைங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிட் 1, 2, 3ல் புக் பேக் மட்டும் ரொம்ப ஈஸி. இது வந்து ஒரு வாரத்தில் ஏதாவது 2 நாள் கேப் இருந்தாலே முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். பைத்தான் அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது. என்ன கைடு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ தமிழ் இங்கிலீஷ் பற்றி சொல்லவே இல்லை. தமிழ் இங்கிலீஷ் ஒரு வேளை உங்கள் ஸ்கூலில் படிக்க வச்சா படிங்க. நீங்கள் வீட்டிலலாம் படிக்காதீங்க. டெஸ்ட் சொன்னால் போய் படிங்க. ஜூன்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். தமிழ் இங்கிலீஷை பற்றி இப்போ ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா இல்லை மேக்ஸ் முடிக்க முடியாது. சரிங்களா? ஸோ தமிழில் ரொம்ப வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலே படிச்சுக்கலாம். ஓகே. என்னெல்லாம் கைடு வாங்கணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஃபோக்கஸ். ஒரு வேளை கெமிஸ்ட்ரியில் உங்கள் ஊரில் என்ன கைடு ஃபேமஸாக இருக்கோ அது வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது ஃபோக்கஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். 2 பாயிண்ட் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். ஃபோக்கஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் கிடைக்குமான்னு தெரியல, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பாருங்கள். பயாலஜிக்கும் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. பட் பயாலஜி புக்கில் படிக்கிறது நல்லது. மேற்கொண்டு புக் பேக் புக்கின்லாம் படிக்கிறது நல்லது. இங்கிலீஷ் வந்து வே டு சக்ஸஸ். கண்டிப்பாக வே டு சக்ஸஸ் தான். புது எடிஷன் வாங்கிக்கோங்க. தமிழ் வந்து ஜேம்ஸ்ன்னு சொல்கிறேன். ஒரு சிலர் பாரதி யூஸ் பண்ணுறீங்க, ஒரு சிலர் கோனார் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு சிலர் நிறைய கைடு யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜேம்ஸ் வந்து பக்காவாக அந்த பாயிண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் பார்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணான்னா பாரதி யூஸ் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஹெட்டிங்கெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ இது போக மேக்ஸுக்கு வேணுமாங்க சார்னா வேண்டாம். மேக்ஸுக்கெல்லாம் வேண்டாம். சரிங்களா? ஃபிசிக்ஸ்க்கு வேணுமான்னு கேட்டால் புக்கில் தான் ஃபிசிக்ஸ் படிக்கணும். அது புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறது புக்கினில் கண்டிப்பாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சு படிங்க. ஃபிசிக்ஸில் இல்லையா? ஃபிசிக்ஸுக்கு ஃபோக்கஸ் எல்லாம் வாங்கிடாதீங்க. ஏதோ சுறாவோ அந்த மாதிரி வாங்கினா போதும். இல்லை அதுக்கும் ஃபோக்கஸ் விலை கம்மிங்க. 150 200 கூட வராது. சரிங்களா? ஸோ வாங்கிக்கோங்க. பயாலஜிக்கு நான் சொல்லிட்டேன், ஃபோக்கஸே வாங்கிக்கோங்க. ஏன்னா பயாலஜி ரெஃபரன்ஸ்க்காக தான் வாங்குகிறோம். சும்மா நீங்கள் கைடு நம்பிட்டெல்லாம் இருக்காதிங்க. புக்கில் தான் படிக்கணும். சரிங்களா? ஆன்சர் ஏதாவது தெரியல, புக் பேக்கில் இருக்கிறது புக்கினில் கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்காக வச்சுருக்கோம். கெமிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் முழுக்க ஃபோக்கஸ் நம்பலாம்.
ஸோ என்ன கைடு எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. கண்டிப்பாக இதை யூட்டிலைஸ் பண்ணி நல்லபடியாக படிங்க. சுறா வந்து எல்லாத்துக்குமே வாங்கலாமான்னு கேட்குறீங்க. சுறா பெஸ்ட்டு தான். பட் சுறா லென்த்தியாக இருக்கும், கொஞ்சம் வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா இருக்காது. நல்லா படிக்கணும், எந்த கையில் படித்தாலும் ஓகே, எந்த புக்கில் படித்தாலும் ஓகே, நல்லா படிக்கணும் அதுதான். ஸோ 2024லேருந்து 2025 பேட்ச் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் லீவில் முடிக்கணுங்க, இதுதான் டார்கெட்டு. இது முடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஜூன்லேருந்து சௌரியமாக போய் படிக்க முடியும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னா ஜூலையிலே உங்களுக்கு ஃபஸ்ட் மிட்டம் வந்துடும். ஓகேவா? எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் வரும். தேங்க்யூ.